அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி. இன்று நாம் ஆங்கில எழுத்துக்கள் அழகாக வரைவது எப்படி என்பதை பார்க்கலாம். ஆரம்பமாக லைன் அடித்து கொள்ள வேண்டும். அது மாதிரி சுண்டி விரலில் கயிறை சுற்றிக்கிட்டு அடிக்கணும். லைன் அடிக்க தெரியாதவங்க ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ லெட்டர்ஸு மேலே ஏறும் பொழுது ஒரு அளவு பங்கு, திரும்பி இறங்குது பாருங்கள், இதை பாருங்கள், இறங்கும் போது 3 மடங்கு பெருசாக்கிக்கணும். தின் அண்ட் திக் லெட்டர்ஸ், எந்த பகுதி தின்னாக இருக்கணும், எந்த பகுதி திக்காக இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. மேலேருந்து கீழே இறங்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள்லாம் திக்காக இருக்கணும். மேலே ஏறும்போது தின் ஒரு பங்கு, இறங்கும்போது 3 பங்கு. அவ்வளோதாங்க, சுத்தமாக அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்துக்கலாம், நல்லா செய்யலாம். அருமையாக எல்லாம் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பழகிக்குங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கையெழுத்து தான் பிரமாதமாக இருக்கணும். அதனால் நல்லா கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் ஏறுவது தின், இறங்குவது திக்கு மனசில் பாடமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே நண்பர்களே, பாருங்கள். நண்பர்களை பார்த்துக்கோங்க. எஃப், ஜி, அவ்வளோதான். அதுமே அதுதான். ஹெச், ஏறுவது தின், இறங்குவது திக்கு. இறங்குதா திக்கு, இதுவும் இறங்கும். அதனால திக்கு 3 பங்கு அதிகமாக வச்சுக்கணும். இங்கிலீஷ் எழுத்துக்கள் வரைவது ரொம்ப சுலபம். நம்ம இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கிட்டோம்னா அழகாக தான். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஸ்டைலிஷாக எழுதலாம். தான். ஓகே, நம்ம பாருங்கள். எள்ளு வரைஞ்சாச்சு நண்பர்களே. அடுத்து எம். மேலே போகும்போது தின்னு, இறங்கும்போது திக்கு 3 மடங்கு. அதே மாதிரி பாருங்கள், மேலே ஏறி இறங்கும்போது இப்போதைக்கு எண்ணெய் ஒரு சைடு ஏறும்போது தின்னு, இறங்கும்போது திக்கு, திரும்பி மேலே ஏறும்போது தின்னு. ஒன்றும் நம்ம ஸ்டைலாக வரையலாங்க. இதே பல டைப் இருக்குது. தின்னு அண்டு திக்கு, ஈவன் திக்னஸ், 2 பக்கமும் திக்காக இருக்கும். மேலே இங்கே 4 பக்கமும் ஒரே திக்காக வரும். அது பேர் கம்பி லெட்டரும்பாங்க. ஒரே மாதிரி வரும்.
மேலேயும் கீழேயும் கூட நம்ம திக்காக குறித்து எழுதலாம். அது ஒரு டைப்பு. ஆமாம், எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் பேசிக் வந்து இந்த எழுத்துனா இப்படி தான் எழுதணும். திருப்பி அடுத்ததுக்கு லைன் அடிச்சுக்கோங்க. புரியல, சிம்பிளாக ஒரு சுண்டி சுற்றிக்கிட்டு இழுத்து அடிக்க வேண்டியது தான். அடித்தோம்னா அந்த நூலில் போட்டிருக்க பவுடர் வந்து போர்டில் போட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எழுத வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, அருமையாக செய்யலாங்க. கியூ கியூ போடுறோம். ஆறு போடுறாங்க. ஆறு முடிஞ்சு 6 மேலேருந்து இறங்கும் 6. அதனால் திக்னஸ் 3 மடங்கு. அது மாதிரி சைட்லையும் இறங்கும் 6. எஸ்ஸு 6 போட்டு முடிச்சுட்டு அடுத்து எஸ்ஸை போடணும். எஸ்ஸு டி யூ வி எல்லாமே அதே ஸ்டைல் தான். லைன் எடுத்து கொள்ளுங்கள். டபிள்யூ இறங்குதா 3 மடங்கு பெருசாக போடணும். டபிள்யூ அது மாதிரி பெருசாக்கிடுங்க. ஏறும்போது தின்னு, அது இறங்கும்போது தெரியும். இது மாதிரி அனைத்து எழுத்துக்களையும் எழுதிக்கணும் மக்களே. அது மாதிரி எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பழகுங்க. அடுத்து இன்னும் நாங்கள் இந்த ஸ்மைல் டிவி வீடியோ போட காத்திருக்கிறார்கள். போடுவோம், பாருங்கள். இதில் ஷேடெலாம் இருக்குது. நிலவு கொடுப்பது, அப்புறம் 3 டைமென்ஷனில் எழுதுறது, பல இது இருக்குது. பேசிக்கே உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காட்டியிருக்கோம். இன்னும் நிறைய வித்தைகள்லாம் அதில் இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோவில் அந்த எல்லாத்தையும் நம்ம காட்டுவோம், பாருங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவோட இறுதிக்கிறதுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.